வணக்கம் அன்பர்களே. இந்த வருடம் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள், வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாயுபுத்திரன், அஞ்சனையின் மைந்தன் என்று அழைக்கப்படும் அனுமன் பிறந்த நாள் தான் அனுமன் ஜெயந்தியாக அனுசரிக்கப்படுகிறது. அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அனுசரிக்கப்படுகிறது. அனுமனின் பக்தர்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அனுமன் ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களங்களும் உண்டாகும், நினைத்த காரியம் கைகூடும், துன்பம் விலகும், குடும்பத்தில் இன்பம் பெருகும். அனுமனை வழிபடும் முறை: ராமர் அல்லது அனுமன் கோயிலுக்குச் சென்று அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும். அனுமன் உணவு பிரியர், நன்றாகச் சாப்பிடுவார். அவருக்கு பொரி, அவல், கடலை, சர்க்கரை, வெண்ணெய், தேன், பானகம், இளநீர், பழங்கள், வாழைப்பழம் போன்றவைகளை நைவேத்தியமாக படைக்கலாம். வீட்டில் அனுமனுக்கு பூஜை செய்யும் போது இனிப்புகள், பழங்கள் மற்றும் மெது வடை ஆகியவற்றை படைக்கலாம். அதோடு அனுமனை பூஜிக்கும் போது அவருக்கான ஸ்லோகங்கள், மந்திரங்கள் மற்றும் அனுமன் சாலிசா போன்றவற்றை பாடினால் சிறப்பு. அனுமனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள்: வலிமை, அறிவு, துணிச்சல், புகழ், வீரம், ஆரோக்கியம், சாதுரியம் என அனைத்தையும் தன் பக்தர்களுக்கு அருளக்கூடியவர். அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் தடைகள் நீங்கி கன்னிப் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அவருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை சூட்டி போட்டால் அனைத்து செயல்களும் வெற்றியடையும் என்பது ஐதீகம். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் அவரை தவறாது வழிபடுங்கள்.